2026 ஐசிசி ஆடவர் T20 உலக கோப்பையோட குரூப் அ போட்டியில கிரிக்கெட் உலகமே ரொம்ப எதிர்பார்த்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 15, 2026ல நடக்குது. இலங்கை கொழும்புல இருக்கிற பிரேமதாசா மைதானத்துல இந்த ரொம்ப பரபரப்பான போட்டி அரங்கேறுது. ரெண்டு அணிகளுமே இதுவரைக்கும் தோக்காம வந்திருக்கிறதால சூப்பர் 8 சுற்றுக்கு சீக்கிரமாவே தகுதி பெறணும்னு தீவிரமா இருக்காங்க. இந்த போட்டி கொழும்பு உள்ளூர் நேரப்படி இரவு 7 மணிக்கும், கிரீன்விச் நேரப்படி பிற்பகல் நள்ளிரவு 1:30 மணிக்கும், இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கும் ஆரம்பமாகுது. இதை உலகமெங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆவலோட பார்க்குறாங்க. ஆனா ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, வங்காள விரிகுடாவோட தென்கிழக்கு பகுதியில உருவாகியிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா கொழும்புல பெரிய மழை பெய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால போட்டிக்கு இடையூறு வருமோ இல்ல சுத்தமாவே நடக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை போட்டி நடக்காம போச்சுன்னா ரெண்டு அணிகளும் புள்ளிகளை பகிர்ந்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா குரூப் ஸ்டேஜ் போட்டிகளுக்கு தனிப்பட்ட ரிசர்வ் நாள்லாம் கிடையாது. இந்த போட்டிங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாது. கோடிக்கணக்கான ரசிகர்களை அப்படியே கட்டி போடுற ஒரு நீண்டகால போட்டி உணர்வு இதுல இருக்கு. பெரும்பாலும் பெரிய தொடர்களோட ஆரம்பகால நிகழ்வுகளையே இந்த போட்டிதான் தீர்மானிக்கும். இன்னைக்கு வர்ற முடிவு இந்த 2026 T20 உலக கோப்பையில இந்த ரெண்டு கிரிக்கெட் ஜாம்பவான்களோட உடனடி தலைவிதியை மட்டும் தீர்மானிக்க போறதில்ல, அவங்களோட நீண்ட நெடிய மிக தீவிரமான போட்டி வரலாற்றுல ஒரு புது அத்தியாயத்தையும் எழுதப்போகுது. இந்தியா பாகிஸ்தான் T20 உலக கோப்பை போட்டிங்கனாலே ஒரு பயங்கரமான பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரம் புள்ளிவிவரங்களை பார்த்தா இந்தியாவோட கைதான் ஓங்கியிருக்கு. இந்த உலகக்கோப்பை வரலாற்றுல 8 தடவை ரெண்டு டீமும் மோதியிருக்காங்க. இதுல இந்தியா 7 தடவை ஜெயிச்சிருக்கு, பாகிஸ்தான் ஒரே ஒரு தடவைதான் ஜெயிச்சிருக்கு. அவங்களோட முதல் சந்திப்பு 2007ல நடந்த முதல் T20 உலகக்கோப்பை ஃபைனல்ல தான். அந்த மேட்ஸ இந்தியா 5 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சது ரொம்பவே பிரபலமானது. பாகிஸ்தான் ஜெயிச்ச அந்த ஒரே ஒரு தடவையும் 2021 எடிஷன்ல தான். அதுல 10 விக்கெட் வித்தியாசத்துல அவங்க அபாரமா ஜெயிச்சாங்க. உலகக்கோப்பை மட்டும் இல்லாம T20 இன்டர்நேஷனல் மேட்சுகள்ல கூட பாகிஸ்தானுக்கு எதிரா இந்தியாவுக்குத்தான் கை ஓங்கியிருக்கு. மொத்தமா விளையாண்ட 16 போட்டிகள்ல 13ல இந்தியாதான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த புள்ளிவிவரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போட்டிங்க பெரும்பாலும் ஒரு தலைபட்சமா அமைஞ்சதில்லை. ஒரு டீம் பயங்கரமா டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதை விட முக்கியமான சில தருணங்கள் தான் மேட்ஸோட முடிவை தீர்மானிக்கும். ஒவ்வொரு மேட்ஸுமே பயங்கரமான அழுத்தத்தோட தான் நடக்கும். தனிப்பட்ட வீரர்களோட பெர்ஃபார்மன்ஸும் டீமோட ஸ்ட்ராட்டஜி முடிவுகளும் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முக்கியமான தருணங்களா மாறிடும். இந்த போட்டியோட முக்கியத்துவம் ஒவ்வொரு பந்தையும், ஒவ்வொரு பவுண்டரியையும், ஒவ்வொரு விக்கெட்டையும் பெருசா பேச வைக்கும். இது சர்வதேச கிரிக்கெட்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு போட்டியா மாறுது. ரெண்டு அணிகளுமே பலமான லைன் அப்போட களமிறங்கியிருக்காங்க. இன்னைக்கு போட்டியோட முடிவை தீர்மானிக்க முக்கிய வீரர்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க. இந்திய அணியை பார்த்தா எல்லாருடைய கண்ணும் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா மேலதான். 2024 T20 உலகக்கோப்பையில 15 விக்கெட் எடுத்து தொடர் நாயகன் விருது வாங்கினவர் அவர். அழுத்தமான சூழ்நிலையில துல்லியமான யார்க்கர்களோடையும் பன்முக பந்துவீச்சோடையும் அசத்தக்கூடிய பும்ரா எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு எப்பவுமே ஒரு பெரும் அச்சுறுத்தல்தான். அதேபோல இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மாவும் திரும்பி வந்திருக்கார். அவர் முதல் போட்டியில சீக்கிரமே அவுட் ஆகிட்டாலும் 2024 ஆரம்பிச்சதுலேருந்து T20ல 190க்கும் மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அதிரடி பேட்டிங்குக்கு பேர் போனவர். இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியோட முக்கியத்துவத்தை பத்தியும் இந்த பரம எதிரிகளோட மோதல் எவ்வளவு கணிக்க முடியாததுங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பக்கம் பார்த்தோம்னா அவங்க கேப்டன் சல்மான் அலி ஆகா எங்க டீம் மேட்ஸுக்கு நல்லா தயாராக இருக்குன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். பாகிஸ்தானோட முக்கிய பந்துவீச்சாளரான ஷஹீன் ஷா அப்ரிட்டி 2024லேருந்து பவர்பிளே ஓவர்கள்ல நிறைய விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்காரு. இந்த தனிநபர் மோதல்கள் அணியின் மொத்த வியூகம் எல்லாம்தான் எந்த அணி கை ஓங்குங்கிறதை தீர்மானிக்கப் போகுது. இந்த ரொம்ப பரபரப்பான போட்டிக்கு கொழும்பில் இருக்கிற பிரேமதாச ஸ்டேடியம் தான் களம். அங்க இருக்கிற உள்ளூர் சூழ்நிலைகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பிப்ரவரி மாசத்துல கொழும்புல பகல் நேர சராசரி வெப்பநிலை 27°C இருந்து 31°C வரைக்கும் இருக்கும். ராத்திரி நேரம் வெப்பநிலை 23°C இருந்து 24°C குறையும். இதனால கண்டிப்பா சூடான ஈரப்பதமான சூழ்நிலையில தான் போட்டி நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஈரப்பதம் சாதாரணமாக 73 முதல் 75 விழுக்காடு வரை அளவுக்கு இருக்கும். பிப்ரவரி மாசம் இலங்கையில மழை ரொம்ப கம்மியா பெய்யும் காலம்தான். சராசரியா 7 நாள் மழை பெய்யும். அப்போ 42ல இருந்து 70 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை வரும். ஆனா இன்னைக்கு போட்டிக்கு மழை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா முதல் சில ஓவர்ல பிட்ச் பவுலர்களுக்கு கை கொடுக்கும்னு சொன்னார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல நாடுகள் பங்கேற்கும் போட்டிகள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதால பாகிஸ்தான் அவங்களோட 2026 T20 உலகக்கோப்பை குழுநிலை போட்டிகள் எல்லாத்தையும் இலங்கை மைதானங்கள்ல தான் விளையாடுது. ஒருவேளை அவங்க முன்னேறி போனாங்கன்னா அவங்களோட இறுதிப் போட்டிகள் கூட கொழும்புல தான் நடக்கும். மழை வர்றதுக்கான வாய்ப்பும் பிட்சோட தன்மையும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இது டீம்களோட திட்டங்களையும் ஆட்டத்தோட போக்கையும் பெரிய அளவுல தீர்மானிக்கும். இந்தியா பாகிஸ்தான் மோதல்ங்கிறது 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை தொடரோட ஒரு முக்கியமான பகுதி. இந்த தொடரை இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8, 2026 வரைக்கும் நடத்துறாங்க. இந்த உலகக்கோப்பையில மொத்தம் 20 அணிகள் பங்கேற்குது. இந்தியா, இலங்கை 2 நாடுகளிலேயும் பல மைதானங்கள்ல நடக்கப்போற 55 போட்டிகள்ல இந்த அணிகள் மோதுது. 2024 உலகக் கோப்பையோட நடப்பு சாம்பியன்களான இந்திய அணி இந்த தொடர்ல பெரிய எதிர்பார்ப்புகளோட தான் களமிறங்கியிருக்கு. இந்த 2 கிரிக்கெட் ஜாம்பவான்களும் மோதுறப்போ எப்பவுமே ஒரு தனி கவனம் கிடைக்கும். விளையாட்டு உலகத்தோட நாட்காட்டில இதெல்லாம் ஒரு மைல்கல் போட்டி மாதிரிதான். இந்த மாதிரி ஹை பிரஷர் போட்டிகள்ல அணியோட ஆட்டம் அவங்களோட ஒட்டுமொத்த தொடருக்கான போக்கையே நிர்ணயிக்கும். அதுமட்டுமில்லாம நாட்டு மக்களோட உணர்வுகளையும் பெரிய அளவுல பாதிக்கும். அணிகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற ஒரு வலுவான நிலையை கொடுக்கும். ஒரு மாசம் நடக்கப்போற இந்த தொடர்ல அடுத்து வர சவால்களை சமாளிக்க அது ஒரு நல்ல உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். இந்த நீண்டகால போட்டி காரணமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்பவுமே ஒரு மைல்கல் போட்டிதான். இந்த தொடரோட எந்த பகுதியில நடந்தாலும் சரி, உலகம் முழுசும் உள்ள ரசிகர்கள் இதை ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க.